வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவரா பொறுப்பேற்றதுக்கப்புறம், பொதுக்கூட்டத்தில வந்து திமுகவுக்கு அகென்ஸ்ட்டா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ போராடுறது வந்து ஜனநாயகத்தோட உரிமை. அத பறிக்கிறது வந்து திமுக வந்து ஜனநாயகத்துக்கு எதிர்த்தாப்புல செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் நேற்று மாநாடு முடிஞ்சு புதிய மாநில செயலாளராக சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சண்முகம் யாருன்னா, நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, இந்த வாச்சாத்தி மாதிரி, இந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட வரும் பாருங்க. ஆமா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்த ஒரு வாச்சாத்தின்ற ஒரு கிராமத்தில் நடந்தது. நல்ல சிவன் அப்போ செயலாளர் இருந்தார். அவர் வந்து இந்த கேஸை நடத்தினார். அவரு கீழே இவர் ட்ரைனிங் ஆகி வந்தவர். ஒரு நல்ல போராளின்னு சொல்லலாம். அவர் வந்திருக்காரு. இப்போ அவர் வந்த சூழ்நிலை என்ன காலகட்டன்றதான் நம்ம பார்க்கணும். கே. பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 2வது டேர்ம் முடிச்சு 3வது டேர்ம் கண்டினியூ ஆகிற நேரத்தில் தான் கட்டாயிருக்காரு. அதுக்கு அவர் வயசு காரணம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. கே. பாலகிருஷ்ணன் அவர் மாநில செயலாளராக வந்த பிறகு 6 ஆண்டுகள். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மற்ற கட்சியோட ஒரு வித்தியாசமான நடைமுறை என்றைக்குமே இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மற்ற கட்சிகளோட ஒரு தனி நடைமுறை உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்தலில் கூட்டணி வைக்கிறாங்க, திமுக கூட அதிமுக கூடனா, அந்த கூட்டணி அந்த டைமில் பேசுகிற அந்த எண்ணிக்கை ஒரு 10 சீட்டு 12 சீட்டு 8 சீட்டு வாங்கிட்டு நின்றுட்டு ஜெயித்த பிறகு அவங்களுடைய ஒர்க்கை தான் பார்ப்பாங்க. மக்கள் பிரச்சனையாக போராட்டம் நடத்துறது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக. இன்றைக்கி எப்படி நடக்கிறாரு, இந்த கடைசி வாரத்தில் எப்படி டெரராக இருந்தார், இந்த மாதிரி வருஷம் பூரா டெரராக இருப்பாங்க. ஆரம்பத்துலேயே டெரர் ஆகிடுவாங்க. டெரர் ஆனவொன்னே அந்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்ககிட்டயே சேர்ந்து நின்று எங்கள் மூலியமாகவே எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு எங்களுக்கு எதிராக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு டாக்கு. நாங்கள் வந்து உங்கள் மூலியமாலாம் வரலங்க, கூட்டணி எங்களாலேயும் உங்களுக்கு லாபம், உங்களால் ஆதவர்ஜுன் சொன்னார்ல, அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் மியூச்சுவல். அதே டைமில் நாங்கள் மக்களுக்கான இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு பண்ண காலங்கள்லாம் உண்டு. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. அதே மாதிரி இப்போ அறப்போரையாக இருக்குல்ல, ஒரு இஷ்யூவை டக்குன்னு கொண்டு வராங்க. அது மாதிரி சிபிஎம் ஒரு காலத்தில் அவங்கள்ட்ட தொழிற்சங்கம் மற்றதெல்லாம் இருக்குது. ஒரு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை டக்குன்னு எடுத்து அவங்க தான் பிரேக் பண்ணுவாங்க. அது எல்லாமே போச்சு. கே. பாலகிருஷ்ணன் காலத்துக்கு பிறகு எல்லாம் போச்சு. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் துட்டு வாங்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் டாட்டா வந்து அது நியாயப்படி கொடுக்குறது, அது எல்லா கட்சிக்கும் இவ்வளோ அமௌண்ட்டும் தேர்தல் வந்தால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்த தொகையை திருப்பி அனுப்புன கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. ஆனால் 10 கோடி ரூபா வாங்கினாங்கன்ற ஒரு அவப்பெயரை சந்தித்த காலமும் உண்டு. சரி, அதெல்லாம் போட்டோம். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு பார்த்தா, இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒன்றா அப்படி அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் போக முடியுமோ அந்த வேலையெல்லாம் இவர் பண்ணார். நேற்று மாநாட்டில், அந்த மாநாடுனா எப்படி நடக்கும்னா, மற்ற கட்சி மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்து அவங்க மாநாட்டில் கலந்துக்குவாங்க. மாநாடு வந்தோடனே அந்த மாநாடு 2 நாள் நடக்கும். அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க. அதில் 2-3 ரெப்ரசன்டேட்டிவ் பேசுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50-60 பேர் பேசிடுவாங்க, வச்சு செஞ்சுருவாங்க, கவலையே பட மாட்டாங்க. அந்த மாதிரி பெரிய அளவில் கே. பாலகிருஷ்ணனுக்கு எதிராகவும் கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் விவாதங்கள் போச்சு. என்னென்னா, என்ன நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி நேற்று வந்து அண்ணாமலை வந்து 12% கொண்டு போயிட்டாரு, 8 இடத்துல செகண்ட், அதெல்லாம் சொல்கிறீங்க. அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் பணி நம்ம முன்னால் இருக்குன்றீங்க. அதை விட்டுருங்க. அவர் போயிட்டாரு, சீமான் நம்மளோட சண்டை போட்டு வரலாம், நீங்கள் 8%. நம்ம என்ன பண்ணுறோம், இவருக்கு கூட அப்படியே அனுசரிச்சுட்டு போய்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். அதை பேசுங்க அப்படின்ற அளவுக்கு விவாதம். இன்னொன்று, சாம்சங் போராட்டம், போக்குவரத்து போராட்டம், இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஏன் எங்களை டாமினேட் பண்ணீங்க? நீங்கள் எங்களை விட்டு இருந்தால் நாங்கள் வாட்டில் போராட போகிறோம், அதை பண்ண போகிறோம். நீங்கள் அரசுக்கு ஆதரவாக எங்கள் தொழிற்சங்க தலைவரில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா சிஐடியும் அவங்களுக்கு கீழே தானே இருக்குது. இதெல்லாம் பண்ணீங்க. அந்த பந்தலை பிச்சு போடுறது போலீஸ் அவ்வளோ பண்ணுது. நீங்கள் போய் முதலமைச்சரை பார்த்து நன்றி சொல்லுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாம்சங் போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் சிஎம்மோட நேராக பார்த்து பேசிட்டு எங்களோட சுமூகமாக முடிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் தொடருது இல்லை. அதையும் அந்த மாநாட்டில் கேள்வியாக வந்துச்சு. இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல. ஆனால் நீங்கள் அறிக்கையை புக்கு ஒன்று கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அதில் போராட்டத்தை முடித்து வைத்த முதல்வருக்கு நன்றின்னு எப்படி நீங்கள் அறிக்கையிலே போடுவீங்க? நாம் ஏமாற்றம் அடைஞ்சோம், போனால் எல்லாம் ஓகேனாங்கன்னா உடனே இவர் பதிலில் சொல்லும் போது, உங்களை மாதிரி தான் நானும் அறிவாலயத்துலேருந்து என்னை கூப்பிட்டு நன்றி சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் நம்ம தலைவர்லாம் கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் விசிகிட்ட பேசினேன், காங்கிரஸ்கிட்ட பேசினேன், அப்புறம் போய் நன்றி சொன்னோம். நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ என்னென்னா, நீங்கள் 4-5 வருஷமாக
இதையும் ஒத்துக்கிட்டாரு. இந்த கூட்டணி நான் சொன்னேன்ல, தொகுதி உடன்பாடு கூட்டணின்றது கிடையாது அப்படின்றது எந்த தடவையும் இல்லாமல் 6 வருஷமா தொடர்ந்து கூட்டணி மாதிரியே நம்ம மாறிட்டோம், இதெல்லாம் வீழ்ச்சி காரணம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து தவறு செஞ்சுருக்கோன்றத எல்லாருமே சுட்டி காமிச்சு பெரிய லெவலில் அந்த விவாதங்கள் அனல் பறந்த விவாதங்கள் நடந்திருக்கு. இதில் கே பாலகிருஷ்ணன் அவர் ஒர்க்கு சரியில்லை அப்படின்னு கட்சிக்குள்ளே விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். கடந்த மாநில குழு வந்து இப்போ அடுத்த மாநில செயலர் யார் வரான்றதை பற்றி ஒரு பேனல் ரெடி பண்ணுவாங்க. அந்த பேனலில் இவர் வரக்கூடாதுன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் ஓரளவுக்கு போராளியாக வரணும் அப்படின்னோன்னா பி சண்முகத்தை எல்லாருமே யுனானிமஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் பேனல் வச்சு அங்கேயும் ஒரு ஜனநாயகம் ஒரு 4 பேர் யாரும் போட்டி போட்டிருக்காங்க. ஆனாலும் பேனலில் இருந்த இவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போது இந்த மாநாடு எப்படிப்பட்ட மாநாடாக மாறி இருக்குன்னா, கட்சி அதுவுடைய சுயத்தன்மையோடு இயங்கணும், நீங்கள் நீர்த்து போக வச்சிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு இது பண்ணி கிட்டத்தட்ட கடுமையாக இது பண்ணி அதற்கு பிறகு சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சண்முகம் பார்த்தா வந்த உடனே சொல்லிட்டாரு, நாங்கள் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய இதை வச்சு தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர உங்கள் நிழல்லாம் நாங்கள் இல்லை, அதனால் நீங்கள் அப்படிலாம் எங்களை நினைக்காதீங்கன்னு போட்டு உடைச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து சிபிஐஎம்ன்றது வந்து ஒரு முற்றிலும் எந்த விதத்துலையும் வாக்கரசியலுக்காக நாங்கள் வந்து பண்ணலை, அண்டு முழுக்க முழுக்க மக்களுக்காக நிற்கிற ஒரு கட்சினா சிபிஎம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்துச்சு. இன்னைக்கு அளவுலையும் நிறைய சிபிஎம் தோழர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வாச்சாத்தியாக இருக்கட்டும், இல்லை இப்போது அந்த நிறைய மக்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிற்கிறாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த 4 வருஷமாக எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடாமல் திடீர்னு தேர்தல் நேரத்தில் இப்படி கொண்டு வராங்க. அப்போ வந்து இது வந்து தேர்தல் இது பண்ணதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல சார்? இதுதான் மாநாட்டில் எதிரொலிச்சது. நம்மளும் இதான் விமர்சனமாக வைக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அடிப்படையான ஒரு தன்மை இருக்குது. இன்னைக்கு ஜெயிச்சு நாளைக்குலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு திட்டுவிடும். இரும்பு கண்டுபிடிச்ச காலத்து உண்டியல் கண்டுபிடிச்சிட்டீங்க அது இது. ஏன்பா நாங்கள் உண்டியல் தான் கண்டுபிடிச்சோம், சூட்கேஸ் கண்டுபிடிக்கலன்னா இவங்க பதில் கொடுத்த காலமெல்லாம் உண்டு. அப்போ 4 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ அந்த கடைசி டைமில் வந்துட்டு நீ பண்ணுறன்னா உன் நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாரும் வைக்கப்படுது. உண்மை இதான் இவர் இருக்காரு கே பாலகிருஷ்ணன் இவ்வளோ நாள் பேசினாரா? மாநாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி போராடணும்னா தடை விதிக்கிறீங்க, வழக்கு போடுறீங்க, கைது பண்ணுறீங்க, ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குதா அப்படிலாம் ஏன் கேட்குறீங்க? இவ்வளோ நாளாக கேட்க வேண்டியதானே? பல பிரச்சனைகள் வந்திருக்கு. மணல் முறைகேடு எடுத்துக்கங்க, பல பிரச்சனைகளில் வந்து நீங்கள் எனக்கு என்ன வெள்ளம் இங்கே சென்னையில் வந்து 4000 கோடி ரூபா செலவு பண்ணுன்றாங்க, ஆனால் தண்ணி காடாக போச்சு 2023. அப்போலாம் இவங்க வாயை திறக்கலையே. பல விஷயங்கள்ல கனிம வள கொள்ளை நடக்குது. நெல்லையிலேருந்து தென்காசியிலேருந்து கேரளா கடத்தப்படுது, குப்பை கழிவுலேருந்து கேரளாலேருந்து குப்பை போடுறாங்க. பல விஷயம் மக்கள் சார்ந்த விஷயங்கள், வேங்கை வயல்ல இருந்து பல பிரச்சனைகள். அந்த 12 மணி நேர வேலை திருத்தம் கொண்டு வந்தப்பையும் இவங்க வந்து ஒன்றும் பெருசாக இது பண்ணல. அப்போ எல்லா விஷயத்துலையுமே இவங்க அரசோட ஒத்து போனதுடைய விளைவு தான் இது அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு மாறுதலுக்கு வந்திருக்கு. புது செயலாளர் வந்திருக்காரு, எப்படி செயல்படுறான்றத இவர்களையும் திமுக வந்து அடக்கி வைக்கும் அப்படின்னு இன்னைக்கு முரசொலியில கூட இந்த மாதிரியான விமர்சனங்களை எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பதிலடியா ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை இவரையும் திமுக வளைத்து போடுமோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இது நிஜமா திமுக வளைச்சு போட்டு இவரையும் அமைதி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதலாளித்துவ கட்சிகள் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் பார்க்க முடியாது, அதுலேயே மார்க்சிஸ்ட் கட்சியை பார்க்க முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வேணால் அந்த தன்மைகள்லாம் உண்டு. ஆனாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தனியாக ஒருத்தர் முடிவெடுக்க முடியாது. அந்த மாநில குழு மாநில செயற்குழு சேர்ந்து தான் முடிவெடுக்கும். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டீமே கட்சி முழுவதுமே ஒரு மிதவாத போக்குக்கு போயிடுச்சு. இப்போ புதுசாக இவர் வந்திருக்காருன்னா இப்போ இருக்கிற மாநில குழு மாநில செயற்குழுலாம் அதே டீம் தானே. அப்போ அதே டீமை வச்சுக்கிட்டு பழைய முந்தையில தான் புதிய கல்லுன்ற மாதிரி கதை தான். அதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு சங்கரையாக இருந்தார், ஒரு மிலிட்டண்டாக இருந்தது அப்போ டீமு. அந்த மாதிரி தனிப்பட்ட அவருடைய குணத்தினால ஓரளவுக்கு எதாவது பண்ண முடியும். சூழ்நிலைகளை ஒட்டி தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி மாநில குழு இந்த அளவுக்கு ஆறுனது காரணம் வெறுமனே இங்கே இருக்கிற மாநில குழு மட்டுமா கிடையாது. மத்திய கமிட்டி அங்கே இருக்கிற பிரகாஷ் காரட்டு முன்னாடி இருந்தார் யெச்சூரி, இவங்களாம் தானே காரணம். என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா அந்த மாதிரி டிஎம்கே கூட போறீங்க. ஆக்சுவலா பிரகாஷ் காரத்து மேல இவரால தான் சிபிஐ இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போணுச்சு அப்படின்ற விமர்சனம்லாம் நிறைய இருக்கு. அதாவது ஒரு 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 மிலிட்டன்ட் பார்ட்டியாக இருந்தது, 55 எம்பி இருந்தது. காங்கிரஸ் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிற அளவுக்கு போனாங்க. ஜோதி பாசு பிரதமர் ஆகிற சூழ்நிலைலாம் வந்துச்சு. சுர்ஜித் சிங் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி ஒரு இதாக இருந்தது. சுர்ஜித் சிங் பிறகு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் காலர் மென்டாலிட்டி, ஒரு மாதிரி மிதவாத தலைவர்கள். அதனுடைய விளைவு
நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்தியாவில் பல இடங்களில் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு உயிர்ப்போட இருந்தது, இங்கேயும் ஒன்றும் இல்லை. கேரளாவில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, இருக்கும், கேரளாவில் இருக்கும். ஆனால் அடுத்த ஆட்சி வந்து காங்கிரஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட அவங்க முதலாளித்துவ கட்சிகள் ஈக்குவலாக போயிட்டாங்க. எல்லா முறைகள் எல்லா விஷயங்களும் அவங்க மேலே ஒரு சார்ஜாக வைக்கப்படுது. அப்போது அந்த கட்சியுடைய தனித்தன்மை இல்லைன்னா கொஞ்சம் பெரிய கஷ்டம். ஏற்கனவே இங்கே என்ன பிரச்சாரம்னா, இந்தியாவுக்கு இதெல்லாம் ஒத்து வராது, கம்யூனிஸ்ட்ன்றதே வேஸ்ட்டு, இவங்க வேலையே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் இந்த சிந்தனை தான் எடுபடும். இப்போ விடுதலை 2 படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சக்கர ஆலையில் பிரச்சனை தனித்தனியாக காலி பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது ஒன்று சேர்ந்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அந்த வேலையை செய்கிறது தான் அந்த பார்ட்டியோட ஒர்க். கடைசி வரை மக்களுக்காக இருப்போம்ன்றது தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட இது. அதுலேயே நேர்மையாக இருப்போன்றது தான் முக்கியம். கடைசி மக்களோட இருப்போம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நேர்மையாக இருக்கிறது முக்கியம். அந்த தன்மை வந்து அந்த தன்மை குறையில, ஆனால் இவங்க வந்து மிதவாதமாக இருக்கிறாங்க. இது மாறணும். மாறலைன்னா இன்னும் தேஞ்சு போயிடும் கட்சி. ஒருவேளை இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இது பேசினன்ற வாட்டி அந்த கூட்டணியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? ஏன்னா ஆல்ரெடி விசிகா ஒன்றும் திமுகவும் வந்து அவ்வளோ நல்ல கூட்டணியில் இல்லை அப்படின்றது வந்து வெளியே சொல்லிக்கலனாலும் ஒரு அளவுக்கு தெரிகிறது. இப்போ சிபிஐயும் பேசும்போது அப்போ திமுகவோட 2026 கூட்டணின்றது பெரிய கேள்விக்குறியா மாறிடும்ல. ஏன்னா விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் 2018 ஒரு கொள்கை அடிப்படையில் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. 2019 தேர்தலில் என்டிஏவை வீழ்த்தணும், ஏடிஎம்கே வீழ்த்தணுன்றதில் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு, காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா 9 சீட்டுன்னு சுருக்குனாங்க. சரி, ஒரு கொள்கையில் இணைஞ்சிருக்கோம், வேறு ஆப்ஷனும் இல்லை, அந்த சைடு போனால் ஏடிஎம்கே என்டிஏவோட இருக்குது, சரி ரைட் பார்த்துக்கலான்னு. 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது 60 சீட்டுக்கு சண்டை போட்ட, 63 வேணும், 60 கொடுத்தாங்க, 63 வேணும்னு சண்டை போட்ட காங்கிரஸ் 25 சீட்டு தரேன்னு இவங்க பண்ணும் பொழுது ஒரு வாக்குவாதம் போகுது. டிஎம்கே என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இல்லை, எங்களோட கொஞ்சம் ஒத்துழைங்க, நாங்கள் மெஜாரிட்டி வரணும், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கன்ட்டு காங்கிரஸ் 60 எங்கே 25 எங்கே ஒத்துக்கிட்டு நின்னாங்க. 12 சீட்டு 15 சீட்டுக்கு அடிச்சுக்கிற இடதுசாரிகள் 6 சீட்டுன்னு சரி வேறு வழி இல்லாமல் 10 சீட்டு குறையாமல் நிற்கிற விசிக்கு 6 சீட்டு. இந்த மாதிரி அது நம்ம பிரசாந்த் கிஷோர் அந்த டீமுடைய ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. மீதி மேஜர் பார்ட்டி வந்து நின்று ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு 2024 எலெக்ஷன்லையும் சேம் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஆளுக்கு ஒரு சீட்டுன்ற லெவலில் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இதாகி 2-2ன்னு கொடுத்தாங்க. அப்போவும் இந்த 21 சரி 24லையும் சரி இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அந்த சைடு போனால் பிஜேபி கூட அப்புறம் ஏடிஎம்கே இது தாவேக்கா வரல, சரி என்ன பண்ணுறது இங்கே நிற்போன்னு. இப்போ அது இல்லை. விஜய் கட்சி கூட்டணி வந்தால் ஆட்சியிலும் பங்கு தரேன்னு பங்கு. எடப்பாடி வாங்க பழையபடி நான் உங்களுக்கு 50-60 சீட்டு கூட கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காரு, மெகா கூட்டணி அமைக்கலான்னு. அப்போ இவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க 200 சீட் நாங்கள் நிற்போன்ற லெவல் மைண்ட் செட்டில் இருக்காங்க டிஎம்கே. இது ரெண்டும் ஒன்றா சந்திச்சான்னா ஆகும், கிளாஷ் ஆகும். இன்னைக்கு காங்கிரஸ் சைடில் 60 சீட்டு கேட்கணுன்ற முடிவில் இருக்காங்க. செல்வ பெருந்தகை வந்து அன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்குன்னு கூட வந்துட்டாங்க. அப்போ டிஎம்கேக்கு அப்படி ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இருக்கிற வன்னியரசு 25 சீட்டுன்ற மாதிரி திருமாவளவன் கூட சொல்ல, அவரு என்னப்பா நான் கூட நீ யோசிச்சிட்டியாப்பா அப்படின்ட்டு, எப்பா அது உன் சொந்த கருத்துன்னு. இடதுசாரிகள் நேற்று மாநாட்டில் சிங்கிள் டிஜிட்டுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, 6 சீட்டுக்கு எதுக்கு, அப்படி எதுக்குன்னு வாழணும், தனியாக நின்றுக்கலாமே அப்படின்னு வாதம். ஆக்சுவலாக கலைஞரோட பீரியட்லேயே ஒரு இடத்துல வந்து தனியாக 2 சீட்டு தனியாக நின்றுட்டு, அது வந்து 98ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் எதிர் சைடில் இதே மாதிரி நோ ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபி, வாஜ்பாய் அப்போ பிரதமராக அந்த அப்போ தான் வரப்போகிறார். இங்கே வந்து டிஎம்கே அலையன்ஸ் நிற்கிது. 2 சீட்டு வழக்கமாக எம்பி சீட்டு 1 தான் தருவன்றார் கலைஞர். சங்கரையாப்பா இது செயலாளர் எவ்வளோ பேசுகிறாங்க, நடக்கலை, போடாண்டு வெளியே வந்துட்டாங்க. வந்து 2 சீட்டு தனியாக நின்னாங்க. மீதி 37 சீட்டை டிஎம்கே ஆதரிச்சாங்க. அன்னைக்கு வந்து கலைஞர்லாம் பாராட்டினார். அது ஒரு காலகட்டம்னு வச்சுக்கிங்க. இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் நம்ம வந்து வெளியில் போயிடுவோம், இல்லை டபுள் டிஜிட் கேட்டு வாங்கன்றாங்க. அப்போ டபுள் டிஜிட்னா 10க்கு மேலே தானே. அப்போ இவங்களுக்கு 10, அவங்களுக்கு 10, இவங்களுக்கு 10, அவங்களுக்கு வந்து 60னா என்ன ஆகும், முடியாதுன்னு இங்கே ஒரு மோதல் வரும். இந்த மோதலை அதிமுக பயன்படுத்தினால் தட்டு கீழே இறங்கிடும், மாற்றம் வரும். இதை வேணாம் நம்ம இவங்களே வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை விஜய்
நம்ம தனியாக நின்னா சிக்கல். ஏன்னா எந்த அனுபவமும் இல்லை. ம். ஏடிஎம் கூட சேர்ந்தா ஒருவேளை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தால் ஏடிஎம்கே, விஜய், பாமக தனியாக இருக்குது. ம். எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அங்கே ஒரு பெரிய கூட்டணி அமையும். இப்போ எவ்வளோ இருக்கிற அந்த அரசு மேலே 5 வருஷம் அந்த வெறுப்பு இருக்குல்ல, ம். இது எல்லாமே மாறி ஆட்சி மாற்றம் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தேர்தல் முடிவு இப்போ சொல்கிற மாதிரி 4 அணியாக இருக்கலாம், 5 அணியாக இருக்கலாம். ஆனால் 2 அணி வெயிட்டாக இருக்கும். ஒன்று ஏடிஎம்கே அணி, இன்னொன்று டிஎம்கே அணி. இதை எந்த அளவுக்கு ஸ்டாலின் தக்க வச்சுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அண்டு அதுல பொதுக்கூட்டத்துல சொன்ன ஒரு விஷயம் வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை காலமா அப்படின்ற ஒரு இதை வந்து வைக்கிறாரு. இதற்கு ஏற்றாறு போலவும் சரி, திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல வந்து கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்துல கருப்பு துப்பட்டா அணிந்த பெண்களுக்கு வந்து இது கிடையாது அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. இது ஏன் இந்த கருப்பு துப்பட்டா போட்டதுனால வந்து இவரை எதிர்த்துருவாங்களா? எப்பவுமே ஆளுகின்றவர்களை முட்டு சந்து கூட்டு போகிறது வந்து அதிகாரி. இவர் அந்த மாதிரி ஸ்டாலினை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு, கருப்பு துப்பட்டாலாம் போட்டு யாரும் உள்ள வரக்கூடாது. இவங்களா அதிகாரிங்க முடிவு பண்ணுறது. சார் இந்த மாதிரி பண்ணிட்டோம் சார் அப்படின்னு. அப்போது நீங்கள் பல விஷயங்கள் நடக்கிறது, காவல்துறை கைது, இப்போ போராட்டம் நடக்குது. ஸ்டாலின் கூப்பிட்டு சீமான் வந்து வள்ளூர் கோட்டத்துக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிக்கிறாப்புல. அவரை நான் வழியிலே மறித்து திரும்பி போய் அழைச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியவே தெரியாது. சௌமியா சொல்லிக்கிறாங்க, வந்தவொடனே தூக்கின்னு போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவார். சொல்ல மாட்டேன். இல்லை சிபிஎம் பேரணி நடத்துகிறாங்க, அது ஒரு பேரணி. அவங்க அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசே, பாஜக அரசே, மதவெறியை மாய்ப்போம், இப்படி தான் உங்களுக்கு சாதகமாக தான் பேரணி போக போகிறாங்க. அது ஒரு கட்சி மாநாட்டுடைய பேரணி, அதுக்கே பர்மிஷன் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நடக்கிறது இது எல்லாமே இந்த அதிகாரிகள் இவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்போ இந்த விவகாரம் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இந்த துப்பட்டா இது இன்னைக்கு இது பிரச்சனை பெருசாகி சமூகத்தில் பிரச்சனை ஆனோன்னா டக்குன்னு ஒரு இது விடுறாங்க. அதி தீவிர எச்சரிக்கையுடன் அதிகாரிகள் செயல்பட்டு விட்டார்கள், இனி அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எப்படி மன்னிப்பு கூட அவ்வளோ அழகாக கேட்குறாங்க. அப்போது இந்த கருப்பு அந்த ஒரு இவரை பிரதமருக்கு கருப்பு பலூன்லாம் விட்ட காலத்தில் அவர் வரும்போது வெள்ளை கொடி பிடிச்சி, வெள்ளை கொடை, உலகத்திலே வெள்ளை கொடை எங்கே இருக்குன்னு தெரில, கொண்டு போனாங்கல்ல. அந்த மாதிரி கவர்னர் ஃபங்க்ஷனுக்கு, இந்த கான்வெகேஷன்னா கருப்பு கவுன் வரும். ஆமாம், அதெல்லாம் கிடையாது, கலர் கவுன் வரணும், கருப்பே இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ண கூத்துலாம் நடந்தது. அதனால இவர்கள் எல்லாருமே இவர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த அதிகாரிகள் இந்த கூட இருக்கிறவன் தான் முட்டு சந்து. ஆனா வந்து இந்த அதிகாரிகளையே வந்து நடத்துபவர்கள் தானே அரசியல்வாதிகள். இந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு? நீங்க ஆல் இஸ் வெல் மைண்ட் செட்டு. என்னப்பா அங்கே சத்தம் பேசிட்டு இருக்க மாமா, அவ்வளோதான். என்னப்பா அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார். இல்லை சார், இப்போ கட்சிக்காரங்க வந்து தலைவரை மீட் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற. சொல்லுங்க. கட்சிக்காரங்க வந்து தலைவரை பார்த்து மீட் பண்ணி பேசுவாங்க. எப்போ மீட் பண்ணாங்க? எந்த கட்சிக்கார்? இல்லை, கலைஞர் பீரியட்லாம் மீட் பண்ணியிருக்காங்க, இப்போ மீட் பண்ண வாங்க. இதுக்கு வாங்க, கலைஞர் வேறங்க. அவர் டெய்லியும் வந்துடுவாருங்க. காலையில் வருவார், மத்தியானம் சாப்பாட்டுக்கு போவார், மறுபடியும் வருவார், சாயந்தரம் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். பிஎஸ்ஓ வருவார், நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டியது தலைவர்கிட்டேன்னு. ஆமாம் சார் இந்த இஷ்யூ போகுது சார், ரைட்டு. காரில் ஏறதுக்கு முன்னாடி கேட்போம், பதில் சொல்லுவார். ஒரு தடவை நம்ம ஆளுங்க போய் நின்ட்டானுங்க, இவனுக்கு கேள்வி என்னன்னே தெரியாது. இந்த கமல்ஹாசன் சொல்லுவாங்க, கேள்வியே எனக்கு தெரியல, நம்ம நின்ட்டான். கலைஞர் வந்துட்டார், கேளுங்கப்பா அப்படின்றாரு. ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயான்றாங்க. சரியான கோபம் அவருக்கு. அதுக்கப்புறம் என்னையா அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வாட்டில் நீங்களே சொன்னா அர்த்தம் அப்படின்னோன்னா ஒரு உறுப்பினர் அப்புறம் ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டு போச்சு. இந்த மாதிரி கூத்துலாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ யார் ப்ரெஸ்ஸை பார்க்குறா? முதல்ல அறிவாலயத்துக்கு வர்றது அரிதுன்னு அரிதாக இருக்குது. சரி அதை விட்டுருங்க, கட்சிக்காரன் எங்கெங்க போய் கிட்ட போய் பார்க்க முடியுது? பிறந்த நாளுக்கு அப்படி வந்து ஒரு இதை கொடுத்துட்டு இப்படி நில்லுனா அப்படி பிடிச்சி தள்ளி விட்டு இழுத்து, அப்படி நின்னோன்னா கையை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. அப்புறம் எங்கே போய் பார்த்து தலைவரே இந்த மாதிரி விஷயம் சொல்கிறதுக்கு? அது கலைஞர் காலம், அது வேற. மாவட்ட செயலர் பேசுவாங்க, சண்முகநாதன்ட்ட பேசுவாங்க, அவர் மூலிமா கலைஞர் நியூஸ் போவோம். கலைஞர் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகும்போதே பேப்பர் படிக்க சொல்லுவார். பேப்பரை வேறு அவரும் பார்ப்பார். அதில் வர்ற நியூஸை பார்த்துட்டு உடனே அந்த மினிஸ்டர், சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் பிஏக்கு ஃபோனை போட்டு இது என்ன இல்லை மினிஸ்டரை கூப்பிட்டு என்ன இப்படிலாம் நடக்குது என்னன்னு பாருன்னுவார். அந்த நியூஸு தப்பாக இருந்தால் சம்மந்தப்பட்ட பத்திரிகை எடிட்டர்கிட்ட இந்த மாதிரி தப்பாக போட்டிருக்காங்க விஷயத்தான் அப்படின்னு பேசுவார். இது எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் ஏதாவது அறிக்கை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்லாம் ரெடி பண்ணிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்து அறிக்கை ரெடியாகி வந்துடும். இது எல்லாம் முடிஞ்ச உடனே சட்டசபைக்கு போகிறது, மற்ற இது அன்றாட நிகழ்வுகள், மற்ற விஷயங்கள். இதுக்கு நடுவில் பத்திரிகை எடிட்டர்கள்ட்ட பேசுறது, செய்தியாளர்கள்ட்ட தனக்கு நெருக்கமான செய்தி என்னையா நடக்குது கேட்டால் சொல்லுவோம், தலைவர் அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பெருசாக இருக்குது தலைவரை,
அந்த பையன் வச்சு யார் இந்த சார் மாதிரி இதாகிறாங்க, அது கொஞ்சம் நீங்கள் ஒரு அறிக்கை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ம். அப்படியா, ரைட் பண்ணிடலாம். இங்கே அறிக்கை வந்துச்சா? இல்ல 2 முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி 2 பேருமே இத பத்தி அப்போ பேசல. ஆஃப் பண்ணுற வேலையை, ஐயா நீங்கள் இந்த வேலையை பண்ணீங்கன்னா இந்த மேட்டர் பாதி முடிஞ்சிடும். ம். நாங்கள் விடமாட்டோம். நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்தது, நான் இந்த அரசு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன். ஆக்சுவலா தூத்துக்குடி போய் அங்க ஒரு மகளிருக்கான அந்த ஏதோ ஒரு திட்டம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் எப்படின்னா, எங்கப்பா தலைவர் தான் அந்த இதை பார்த்து படிச்சுட்டு போயிடுவார். ம். அதெல்லாம் வந்து ஸ்பீச் காப்பி எழுதி கொடுப்பாங்க, படிச்சுட்டு போயிடுவார். அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் தலைவராக இருக்குன்னா இந்த இஷ்யூ என்ன இஷ்யூ வருது, டே டு டேல என்ன நடக்குது, ஏது நடக்குது. நீங்கள் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு நோட் போட்டு வந்துடும். நேரடியாக சிஎம்க்கு எப்பவுமே ஒரு நோட்டு தனி பர்சனல் நோட் போட்டு அனுப்புவாங்க கவரில் வச்சு. ம். அது பார்த்துட்டு அது வந்து பர்சனல். ம். மற்ற இது தனியாக நோட் போட்டு தனியாக இன்டெலிஜென்ஸ்லேருந்து வரும். இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதிகாரி நேராக கொடுப்பாரு, பெரிய அதிகாரி பேசுவார் கொடுப்பாரு. இது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் நோட்டு வரும். இது இல்லாமல் அவங்க தனியாக ஒரு இது வச்சுருப்பாங்க, வேறு சில இன்டெலிஜென்ஸ் தலைவர்களை, ஓய்வு பெற்றவர்கள், அது இதுன்னு. கலைஞரும் அந்த வேலையை வச்சுருப்பார். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு மாதிரி இரும்பு திரை, சார் எல்லாம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், அது சும்மா கத்திட்டு இருப்பாங்க 4 பேர், அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் சார் அப்படின்னு. அப்போ இந்த போக்கு இதில் இன்னும் என்னென்னா, பிஜேபி மகளிர் அணியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கொண்டு போய் ஏதாவது கல்யாணம், நீங்கள் ஒரு அரசியல் கட்சிங்க, அதுலேயும் பெண்கள், நீங்கள் அவங்கள முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே நம்மளை அறிவிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மண்டபம் மற்ற விஷயம் தானே ஏற்பாடு பண்ணணும். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை யார் சொல்கிறா? செல்வ பெருந்தகை அறிக்கையில் விடுறாரு தோழமை கட்சி. நாங்கள் கூட அதானிக்கு எதிராக இடி ஆஃபீஸர் நாங்கள் போராடின போது எங்களை பிடிச்சி கொண்டு போய் சுகாதாரமே இல்லாத ஒரு மண்டபத்தில் தங்க வச்சாங்கன்னு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயம், அங்கே ஆடு வந்து மண்டபத்துக்குள்ளேயே ஒரு பட்டி இருக்குது தனியாக, ஒரு 200 ஆடு. ஒரு செம்மறி ஆடு இருந்தாலும் உங்களால் பக்கத்தில் நிற்க முடியாது, தெரியும்ல. இந்த பக்ரீத் நேரத்துலாம் பாருங்கள், தெருவில் கூட்டு போவாங்க, அப்படி ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஒரு 200 ஆடு இருந்தால் என்ன ஆகும்? இது போதாதுன்னு, ஏய் ஸ்மெல்லு பத்தில் பாட்டு இன்னொரு 200 ஆடை கொண்டு வா, அதை கொண்டு வந்து அடைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ஸ்டாலின் சொல்லி நடக்குது, இல்லை உதயநிதி சொல்லி நடக்குது? இது எல்லாம் அந்த அதிகாரிகள் இவங்க பண்ணுற வேலை. இது யாருக்கு கெட்ட பேர்? ஓட்டு யாருக்கு போகும்? திமுகவுக்கு தான் கெட்ட பேர். இவங்க ஆட்டோமேட்டிக்காக தன்னை இவர் கமிஷனராக இருக்காரு, ஏடிஜிபி ரேங்கில், டிஜிபி ரேங்கில், இல்லை ஒரு ஐஜி ரேங்கில் இருக்காரு. அவர் என்ன ஆட்சி போனோன்னா, எப்பா நீ டிஐஜி, எப்பா ஏடிஜியா நீ ஐஜின்னு பதவி இறக்கம் பண்ண போகிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க வாட்டில் இதே பொக்கையை தூக்கின்னு எடப்பாடி வீட்டுக்கோ, இல்லை விஜய் முதல்வர விஜய் வீட்டுக்கோ தூக்கின்னு போய் லைனில் நிற்பாங்க. இங்கே ஓட்டு எண்ணிக்கை வந்து அப்படி சும்மா அப்படி மேலே வருதுன்னு ரெடி பண்ணுப்பா அப்படின்ட்டு பேரிகேட்லாம் அந்த வீட்டுக்கு போயிடும். இங்கே இருக்கிற பேரிகேட்லாம் எழுதுன்னு போயிடுவாங்க. இதுதாங்க யதார்த்தம். இது புரியாமல் எனக்கு என்னென்னு ஆடுற இதே ஜெயலலிதாவை நான் பார்த்துருக்கேன். 91 to 96 ரோட்டுக்கு நடுவில் மவுண்ட் ரோட்லேருந்து பல இடங்களில் செக் போஸ்ட். அவங்க வீட்டில் அப்போ தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே செக் போஸ்ட்டை போட்டுருவாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எல்லாம் நிற்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கடந்து போனால் பேர் செக் போஸ்ட்டை தூக்குவாங்க. இந்த மாதிரி சென்னை முழுதும் அங்கங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ரோட்டில் செக் போஸ்ட்டு? கண்டிப்பாக கிடையாது. சென்னையில் மவுண்ட் ரோட்டில் எல்லா இடங்களும் இருந்தது. ரஜினிகாந்தே ஒரு தடவை உள்ளே வர முடியாமல் ரோட்டில் நின்று சீட்டு பூச்சி இருந்துட்டு நடந்தே போனார். அதெல்லாம் இப்போ வைரல் ஆச்சு. அதே ஜெயலலிதா 96 இந்த பிரச்சனைகளுக்காகவே அந்த வளர்ப்பு மகன் திருமணம் இதெல்லாம் பதவி ஒன்றும் இல்லாமல் போய் அவங்களே 2 தொகுதியில் தோற்று போய் லாஸ்ட்டில் அவங்க கேஸுக்காக அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நான் இப்போ பார்க்குறேன், இந்த சஃபயர்கிட்ட டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, எப்படி போனாங்க இன்றைக்கி பார்த்தியா அப்படின்ட்டு போகிறாரு. நாங்கள்லாம் ஓவர்டேக் பண்ணி பக்கத்துலேயே போகிறோம். முன்னாடி செங்கோட்டையன் ஒரு காரில் வழி விடுங்க பின்னாடி இவங்க காரில், இன்னொரு காரில் இவங்க அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வராங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்துருக்கேன். இந்த அப்போ தான் இந்த பிரிட்ஜும் கட்டி இந்த பீரியடு பிரிட்ஜிலே பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறேன். பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி செங்கோட்டையன் எட்டி பார்த்து டிரைவர்கிட்ட அப்படின்றாரு. நான் அவர்கிட்ட டிரைவர்கிட்ட சொன்னேன், அவங்க முன்னாள் அமைச்சர் ஏதோ சொல்கிறாருங்க பாருங்கன்னு. பார்த்தா ஆமாம், அவர் போனோன்னா ஜெயலலிதா வண்டி போகுது போயஸ் கடை வந்து ஆர்கே சாலையில். இது என்னுடைய நேரடி அனுபவம். ஏன் இந்த நிலைமை? அப்போ எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்காமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களுக்கான இதுன்றதை நீ யார் வேணா சொல்லு, நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், நான் வந்து உண்மை என்னவோ அது இது பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்த பொழுது கூட தன்னுடைய பிஏவியே கூட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கேட்டவங்க, இவரை பற்றி ரிப்போர்ட் அனுப்புது.
இன்டெலிஜென்ஸ் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆமா. இல்ல இன்டெலிஜென்ஸிய தன்னுடைய பிஏ இருக்காருல்ல, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர். பிஏ 1 இப்போ இவர் இருக்காருல்ல, உமாநாத் ஐஏஎஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தவரை இன்னொரு இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐஜி இன்ட்ட கூப்பிட்டு அவரை பத்தி எனக்கு ரிப்போர்ட் வேணும். இந்த மாதிரி அதுதான் ஒரு அரசனுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. எந்த எப்படி இருக்கணும் ஒரு அரசன். அந்த மாதிரி இருந்தவங்க கலைஞர், ஜெயலலிதா இவங்கலாம். இங்கே வந்து அந்த பிரச்சனை மைனஸ் ஆகுது. அதனால தான் அதிகாரிகள் இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஆட்சி கெட்டப்பற போய் முடிய போகுது. அண்டு இன்னொரு விஷயம் வந்து போராட்டங்களுக்கு பயப்படுகிற திமுக ஒரு காலத்துல போராட்டம் செஞ்சு அதன் வழியாக தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை, பாமகவை, பிஜேபியை அண்டு துண்டு பிரசுரம் கொடுக்குற தாவேகாவை முதற்கொண்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளவு பயம் ஏன் சார்? இவ்வளவு பயப்படுறதுக்கான ரீசன் என்ன? பெரிய காமெடி என்னன்னா அந்த தாவேகாவை அரெஸ்ட் பண்ணதுதான். ஆமா. ஏன்னா அவர் போராட்டத்திலே இறங்கல. அது போய் கவர்னரை பார்க்குறாரு, வெளியில வந்து அந்த மேட்டரை படிச்சா கூட போதும். எழுதி இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி நடந்து அயோக்கியத்தை நடந்துக்குது, இதெல்லாம் நல்லது இல்லை, நான் பார்த்துக்கங்க, அதுக்கு தான் கவர்னர் பார்த்தேன் அப்படின்ட்டு அவர்ட்டா அப்படின்னு போயிடலாம். அது கூட செய்யல. அண்ணா நீங்கள் போங்கண்ணா, நான் பேசிட்டு வரேன்னு கூட புஷி ஆனந்த் பண்ணல. அவர் போனோன்னு இவரும் போயிட்டார். என்னடா இது தொண்டர்கள் பார்க்குறாங்க. இந்த ஒரு கதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஒரு பெரிய கிணறு, ஒரு லேடி ஒன்று விழுந்துரும், காப்பாற்றுறதுக்கு யாரோ பயப்படுவாங்க, உள்ளே விழுந்தா இவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. ஒருத்தன் குதிச்சு காப்பாற்றிடுவோம். உடனே எல்லாரும் பாராட்டுவாங்க, எப்பா நல்லா பண்ணப்பா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், என்னை யாரா பூச்சி தள்ளி விட்டதுன்னு கேட்போம். அந்த மாதிரி தள்ளி விடப்பட்ட போராட்டம் அது. அந்த பெண்கள் பார்க்குறாங்க, என்னடா போர் அடிக்குது, யாரும் என்னவோ பண்ணுறாங்க, நம்ம தலைவர் ஒன்றும் பண்ண முடியாது, புஷி ஆனந்து அதுக்கு மேலே இருக்கிறாரு, சரி நம்ம வந்து இதை நோட்டீஸை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவர் என்ன எழுதுகிறாரு அதில், தங்கைகளே தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன் அண்ணனாரு, அவ்வளோதானே, இந்த அரசை வீழ்த்த வேண்டும் அப்படி இப்படின்னு அதை எழுதுகிறேன். ஒன்றும் கிடையாது. அதை போய் கொடுத்ததுக்கு இந்த போலீஸ் கம்முன்னு இருக்கலாம். அவங்களும் ஒன்றே பிடிச்சி அது என்ன ஆயிடுச்சு, பெரிய போராட்டம் மாதிரி வெடிச்சிச்சு. அன்றைக்கி எல்லா மேட்டரை கூட இந்த மேட்டர் தூக்கிட்டு. அப்போ விஜய்க்கு தெரியணும், அவருக்கு சின்ன ஒரு விரலை செஞ்சாலும் அது எவ்வளோ பெரிய இதாக மாறும்னு. தூக்கி வச்சுன்னா அவங்க தன்னழிச்சு இறங்கிட்டாங்க. தொண்டர்கள் அங்கங்கே போகிறேன். அன்றைக்கி நான் பார்க்குறேன், சமயமில் பேட்டி கொடுத்துட்டு வெளியே வரேன், பஸ்ஸில் ஒரே கூட்டம் கோஷம், அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளால் அப்படியே யோசிச்சு தலைவர் நான் பாட்டு வந்துடுறேன் தலைவர்னு போனவரேன், நான் உட்காரணும் அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. சரி, அங்கேயாவது என்ன பண்ணிருக்கலாம், வெளியில் வந்து இது என்ன ஆட்சியா, என்ன இது, என்ன பண்ணான் என் தலைவன், என் தொண்டை என்ன பண்ணான், ஒரு ஜெராக்ஸு அதை எடுத்து கொடுத்தான், அதுக்கு போய் எங்கள் மகளிர் என்ன பிடிச்சி வைக்கிறீங்க, நியாயமா, நான் பார்க்க வந்தேன் என்னையும் உட்கார வைக்கிறீங்க, என்ன நியாயம் இது, ஏதாவது பேசிட்டு போனால, எதுவுமே பேச. அப்படியே திரும்பினாரு, போயினான்ட்டார். கூட ஒருத்தர் மஞ்சள் சட்டை போட்டு அவர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி பேசியிருந்தார். அவர்கிட்ட சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு நான் அப்படியே போயிடுறேன்ட்டு போயிட்டார். அப்போது இவர்களை நோக்கி அந்த போராட்டம் வந்தால் கூட செய்ய மாட்டேன்னு நிலைமை. இது தொண்டர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர்கள் இந்த 2017 ஸ்டாலின் வந்த அப்புறம் சொல்கிறார், 2017 to 21 வரைக்கும் அவ்வளோ போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த அணியே அப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. ஸ்டெர்லைட் போராட்டம் எவ்வளோ, ஒன்றா ரெண்டா, அவர் பேசுறதெல்லாம் அப்படி பேசுவார், அவ்வளோ வருது. அப்போல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, தலைவரை மாதிரி பண்ணுறீங்க, அரசியல் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறீங்க, அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்க அப்படின்னாரு. இப்போ அதே வசந்த இவங்க பேசுகிறாங்க, அரசியல் பண்ணுகிறார்கள், நாங்கள் ஒன்றும் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்காமல் இல்லை, அளிக்கிறோம். ஆனால் உண்மைதாங்க, சேகர் பாபு சொல்றதெல்லாம் உண்மைதான். போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாரு, மகளிர் அணியின் போராட்டத்துக்கு தடை. அதே மதுரையில் அந்த டங்ஷன் போராட்டத்தை எதிர்த்து வைகோ போனதுக்கு அனுமதி. இங்கே சீமானுக்கு தடை, சௌமியாவுக்கும் தடை. ஆனால் இவர் திருமாவளவன் நடத்துகிற அந்த அம்பேத்கர் அந்த கோஷம் இதுக்கு அனுமதி. அதனால் இது எல்லாமே முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. தப்பு நடக்குது, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அப்படிதான் முடிவு எடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான செயல்கள் வந்து அகல பாதாளத்துக்கு தள்ளுற அளவு கூட ஒரு, ஏன்னா போராட்டம் ஒரு என்னைக்குமே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா தலைவர்கள் வருவாங்க, ஒரு 20 to 30 நிமிஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி கொடுவாங்க. வந்த நேரத்துக்கு தூக்கிட்டு போறதுன்றது வந்து ஜனநாயகத்தின் முக்கியமான ஆயுதமே வந்து போராட்டம் தான். அதை கூட முடக்குறாங்கன்னா, இத்தனைக்கும் சமூக நீதி பேசக்கூடிய அரசு, கருத்துரிமையை பத்தி பேசக்கூடிய அரசு, இவர்களே இப்படி செய்யறாங்கன்றப்போ தானே மக்களுக்கு இன்னும் பெரிய அதிருப்தி இருக்கு. நீங்க ஜனநாயகம் பேசுறது, கருத்துரிமை பேசுறதுலாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது வேற வாய், இது வேற வாய். ஆட்சிக்கு வந்த அப்புறம் இவங்க அப்படி மாறிடுவாங்க. இன்னைக்கு போராடுற எடப்பாடி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் ஜனநாயகம் இருந்தது. இந்த அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து யாரையும் அரசு எப்படி பேச வச்சுட்டாங்கன்னா, அது கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா வந்து ஒரு மூட்டை நெல்லை கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்பாங்க. ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் நீங்கள் பண்ணீங்கன்னா 1/2 மூட்டை அரிசி தான் கிடைக்கும். ஒரு மூட்டை நெல்லை கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்டால் மீதி என்ன பண்ணும் ஜனங்க?
கையில் இருக்கிற அரை மூட்டை இதை போட்டு ஒரு மூட்டையாக கொடுக்கும். ஒரு ஜனங்க நான் ராஜா இவன் அந்த மாதிரி அநியாயம் பண்ணுறான் அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு இப்படி புலம்பிட்டு இருக்குது. ராஜா வயசான காலத்தில் சாவுற நிலமை. அவருக்கு திடீர்னு நம்ம சொர்க்கத்துக்கு போனால் இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு, எப்பா எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி பண்ணு அப்படின்னா, சரி ரைட் ஜாலியாக சாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு. இவன் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு மூட்டை தவிட கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்குறான். ஜனங்க என்ன சொல்லலாம் அப்போ? அவனோட இவன் முன்னாடி பரவாயில்லையா, பேசுறான். அரை மூட்டை ஒரு மூட்டை நெல் கொடுத்து அரை மூட்டை ஒரு மூட்டை அரிசி கேட்டார். சரி ஒரு அரை மூட்டையாவது அரிசி கிடச்சிது, இவன் தவிட கொடுத்து அரிசி கேட்குறான்னு நியாயம்னு. அப்போது அவர் நல்லவர் ஆயிட்டாரா? சேம் இதே தான். அவர் கூட பரவாயில்லையா எடப்பாடி கொஞ்சமாக ஜனநாயகம் இருந்தது, இங்கே அதுவும் இல்லைன்னு. மறுபடியும் இப்போ அவர் வந்தாருன்னா மறுபடியும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இதே மாதிரி தான். ரொம்ப நன்றி சார், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.